ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோ சப்ளையர் பேனலில் எப்படி நம்ம லிஸ்டிங் போடுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீஷோ சப்ளையர் பேனலோட லிங்க் supplier.meesho.com. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேனல் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மெனுவில் கேட்டலாக் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கேட்டலாக் அப்லோட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் கேட்டலாக் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களால் 2 டைப்ஸ் ஆஃப் லிஸ்டிங் பண்ண முடியும். ஒன் இஸ் பல்க் லிஸ்டிங் அண்ட் ஒன் இஸ் சிங்கிள் லிஸ்டிங். நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சிங்கிள் லிஸ்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸில் பல்க் லிஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். சிங்கிள் லிஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட கேட்டகரியை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே எல்லா டைப் ஆஃப் கேட்டகரி நீங்கள் என்ன செல் பண்ணலாம் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். எய்தர் உங்களுக்கு சோர்ஸ் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் போய் செலக்ட் பண்ணி சோர்ஸை எடுத்துக்கலாம். இல்லைனா இங்கே நீங்கள் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் உங்களுக்காக லிஸ்ட் பண்ண போகிற பாட்டில் கேட்டகரி தான் வாட்டர் பாட்டில் கேட்டகரி. ஸோ இது என்னென்ன டிவிஷன்ஸ்குள்ளே வருது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இங்கே இப்போ பார்க்க முடியும். இது ஹோம் கிச்சன், ஹோம் அண்ட் டைனிங், கிச்சன் ஸ்டோரேஜ், வாட்டர் பாட்டில், இந்த 4 ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி தான் நான் என்னோடய ப்ராடக்ட்டை நான் இப்போ லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது உங்களோட ப்ராடக்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்ற மாதிரி இந்த கேட்டகரிஸ் மாறும். சப்போஸ் எனக்கு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் வந்தது, உங்களுக்கு 3 or 2லேயே இது கட் டவுன் ஆகலாம் பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஏதோ 1 ப்ராடக்ட் or 2 ப்ராடக்ட் அட் அ டைம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வாட்டி நீங்கள் அட் அ ஸ்ட்ரெச்சில் 9 ப்ராடக்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். 1ல் ஸ்டார்ட் பண்ணி 9 டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுமே நீங்கள் அட் அ சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மீஷோவில். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஆப்ஷன்ஸுமே இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி காட்டும். பட் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஒன்ஸ் நான் இப்போ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு ப்ராடக்ட் க்ரியேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வேரியேஷன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்த மாதிரி 9 வேரியேஷன்ஸ் அட் அ டைம் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட டைமென்ஷன்ஸ் ப்ராடக்ட் இமேஜோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 1000x1000 பிக்சலில் தான் மேண்டேட்ரியாக இருக்கணும். இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ சிங்கிள் கேட்லாக் பேஜ் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த இமேஜ் கைட்லைன்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு மேண்டேட்ரியாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் மார்க் எதுவும் இருக்கக்கூடாது, டெக்ஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது, ப்ராப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஹைலைட்டாக பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த லிஸ்டிங் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபியூ அதர் இமேஜ் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களால் இந்த பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபர்தராக ரீட் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட்லி இந்த இமேஜ் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாததுனால நம்ம லிஸ்டிங்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையர் அண்ட் சைடில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இமேஜ் எடுக்கும்போது ஒரு ப்ராடக்ட்டை இமேஜ் ஷூட் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி எடுத்திங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணதும் எனக்கு இங்கே ஆட் ப்ராடக்ட் டீட்டெயிலில் இங்கே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் இதே ப்ராடக்ட் இப்போ க்ரீனில் இருக்குது இல்லைங்களா, கிளாஸ் பாட்டில், க்ரீன் கிளாஸ் பாட்டில், இதே ரெட் கிளாஸ் பாட்டில், ப்ளூ கிளாஸ் பாட்டில், ஒரு கிளியர் கிளாஸ் பாட்டில், ஒரு எல்லோ கிளாஸ் பாட்டில், அந்த மாதிரி வேரியேஷன் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே நான் என்டர் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில் எல்லா டேப்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால டூப்ளிகேட் அண்ட் ரிடன்டன்சி ஆஃப் ஒர்க் நம்மளுக்கு இங்கே கட் டவுன் ஆகும். அண்ட் இது ஒரு ஃபாஸ்டஸ்ட் வே டு டூ த லிஸ்டிங்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது ப்ராடக்டோட லிஸ்டிங்கில் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம போக போகிறோம். அண்ட் இமேஜ் கைட்லைனில் இன்னொரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் இமேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் ரிலவென்ட் சைஸ் இமேஜ் இருக்கணும், சைஸ் காம்ப்ரிஹென்ஷன் அதாவது சைஸ் டைமென்ஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட யூசஸ் இதெல்லாம் இருக்க மாதிரி எல்லா இமேஜும் இங்கே இருக்கணும் அப்படின்றத இவங்க இங்கே கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எந்த சைட்டில் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதோட HSN கோடு அண்ட் டேக்ஸ் டீட்டெயில் மேண்டேட்டரியாக தெரிஞ்சிருக்க டீட்டெயிலை வச்சு தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அண்ட் மீஷோவில் நம்மளுக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ட்ராப் டவுன் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அவங்க பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்ப்ரோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே தான் நம்ம எல்லா லிஸ்டிங்குமே எடுக்கணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 0, 5, 3, 8, 12, 18
அண்ட் அதர் ஜிஎஸ்டிஸ் அப்ளிகபிள் கொடுத்துருந்தாங்க. பட் மீஷோவில் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு இந்த ஜிஎஸ்டிஸ் தான் அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் கரெக்டாக வேலிடேட் பண்ணி தான் இந்த இன்புட்டை போடணும். சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது இஷ்யூ இருந்தது, உங்களோட ஜிஎஸ்டி வந்து இங்கே டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து மீஷோவில் சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் அதை போஸ்ட் பண்ணணும். இப்போது நான் இங்கே சாம்பிளுக்காக 12% ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்கான கோட் வந்துட்டு நான் ரேண்டமாக கோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் மேக் ஷூர் யூ செலக்ட் த ரைட் கோட் ஆன் திஸ் பிளேஸ். ஸோ இப்போ என் ப்ராடக்ட்கான வெயிட் இங்கே இருக்க மெட்ரிக்கை நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அந்த வெயிட்டை அப்லோட் பண்ணணும். ஜிஎம்எஸ்ன்றது கிராம்ஸ். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்கான வெயிட் வந்து 500 கிராம்ஸ்ன்னு நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் ஐடி என்டர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஐடி பொறுத்த வரைக்கும் நான் போடுறது ப்ராடக்ட் ஐடி வந்து வாட்டர் பாட்டில் பேட்டர்ன் 1. இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஐடி. ப்ராடக்ட் நேம்லையும் நான் சேம் கொடுத்துட்டு ஃபார் ட்ராவல் அண்ட் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட்டோட திங்ஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த டைட்டில் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் நேம் தான் உங்களுக்கு டைட்டிலில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. எனக்கு இங்கே சைஸ் வந்துட்டு ஃப்ரீ சைஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜில் இங்கே ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் ஆகுது. ஸோ அதர் சைஸஸ் வந்து சில கேட்டகரிஸ்க்கு அவைலபிள் இருக்கும். அதில் வந்து எஸ், எக்ஸ்எல், லைக் லார்ஜு, ஸ்மாலு, மீடியமு, எக்ஸ்ட்ரா லார்ஜு, எக்ஸ்ட்ரா ஸ்மால், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது யூ வில் ஹேவ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இதுக்கான ப்ரைஸிங் பார்ட். ஸோ மீஷோ ப்ரைஸில் வந்துட்டு நான் 149க்கு நான் மீஷோ ப்ரைஸை வந்து இங்கே நான் செட் பண்ணுறேன். அண்ட் மீஷோ ப்ரைஸில் யார் வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் ப்ரைஸ் அப்படின்னா இப்போது இந்த க்ரீன் பாட்டில் இல்லாமல் வேறு பாட்டில் போயிருக்கு, இல்லை வேறு கலர் போயிருக்கு, இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகி கஸ்டமருக்கு போயிருக்கு, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த ப்ரைஸில் வாங்குகிற கஸ்டமர்ஸால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ப்ராடக்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அவங்களால ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதுதான் இந்த ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ரைஸ்க்கான ஒரு அட்வான்டேஜ். அதே மீஷோ ப்ரைஸில் வாங்கினாங்களா, அந்த ப்ராடக்ட் வாங்கி அவங்களுக்கு பிடிக்கல, இல்லை வேறு என்ன ரீசன் வேணால் இருக்கலாம், அவங்க ரிட்டர்ன் போடலாம். பட் இந்த ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ரைஸ் மட்டும் இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் இல்லை வேறு ப்ராடக்ட் வந்திருக்கு, இல்லை இந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகி வந்திருக்கு, இல்லை டிஃபெக்டிவாக இருக்குது, அந்த மாதிரி கேஸில் மட்டும்தான் இந்த 131 ருபீஸ்க்கு வாங்கின கஸ்டமர்ஸால் ரிட்டர்ன் பண்ண முடியும். இது வந்துட்டு மீஷோவோட ஸ்பெஷாலிட்டினே நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டோட எம்ஆர்பி வந்து 199 ருபீஸாக நான் செட் பண்ணுறேன். அண்ட் இது என்கிட்ட 100 குவான்டிட்டிஸ் இருக்குது. அண்ட் அகெயின் இந்த ப்ராடக்ட் ஐடி அண்ட் எஸ்கேயும் நான் சிமிலராக மெயின்டைன் பண்ணுறேன். பிகாஸ் இது ரெண்டுமே என்னோட ரெஃபரன்ஸஸ்க்காக மட்டும்தான். அண்ட் எப்போவுமே இந்த ஸ்டைல் கோடு வந்துட்டு ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன்ஸ் இந்த ப்ரைஸிங் டீட்டெயில் நான் அப்டேட் பண்ணிட்டேன் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் செட்டில்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே காட்டிடுவாங்க. ஸோ கம்மிங் டு திஸ் பார்ட், மீஷோ ப்ரைஸ் வந்து நான் 140க்கு ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு எனக்கு கமிஷன் ஃபீ கிடையாது, விச் இஸ் 0 rupees. அண்ட் டேக்ஸ் மட்டும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 10 rupees வந்து டேக்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பேங்க் செட்டில்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா, அதாவது இந்த ப்ராடக்ட் நான் ஒன்று விற்றேன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 138 rupees 0.89 வந்து என்னோட பேங்க்குக்கு வந்து இது சேல் ஆகி கஸ்டமருக்கு டெலிவரி ஆகி அவங்க ரிட்டர்ன் பண்ணலன்னா இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வரும். ஸோ கஸ்டமர் ப்ரைஸ் பிரேக் டவுன் எப்படி இருக்கும்னா, இது வந்துட்டு 149 நான் லிஸ்ட் பண்ணியிருக்க ப்ரைஸு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட வெயிட்டை கன்சிடர் பண்ணி மீஷோ வந்து ஒரு ஷிப்மெண்ட் சார்ஜ் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ப்ராடக்ட்க்கு 158 வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இதை வந்து கஸ்டமருக்கு காட்டும்போது அவங்க எப்படி காட்டுவாங்க அப்படின்னா வந்து 307 அப்படின்ற ப்ரைஸில் காட்டுவாங்க. கஸ்டமர் இந்த 307க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த பேங்க் செட்டில்மெண்ட்கான டீட்டெயில்ஸ். ஸோ கம்பேர் டு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு வந்து பிரேக்கப் வித் மீஷோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஆடான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்க்கு நான் எந்த விதமான ஆடானும் நான் ஆட் பண்ணல. சப்போஸ் உங்கள் ப்ராடக்ட்டில் ஏதாவது ஆடான் இருந்தால் நீங்கள் அதை இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ சாம்பிள் ப்ராடக்ட் இருந்தால் ஐ டோன்ட் ஹாவ் அ BIS நம்பர். ஸோ ஸ்டில் இஃப் இட் பர்சிஸ்ட் யூ ஹாவ் டு என்டர் திஸ். ஏன்னா இது ஒரு மேண்டட்ரி ஃபீல்ட். ஸோ கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 1 liter கெப்பாசிட்டி அண்ட் கலர் ஆஃப் திஸ் பாட்டில் இஸ் green color. So இது leak proof. Yes. Material is glass and net quantity is a pack of 1. ஸோ நெக்ஸ்ட்
எப்போவுமே வந்து நம்ம டைமென்ஷன் போகும்போது அதோட மெட்ரிக்கை நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணுறது இஸ் அ மேண்டட்ரி திங். ஸோ இதை மெட்ரிக் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரில் கொடுக்க போகிறேன்னா, ஃபீட்டில் கொடுக்க போகிறேன்னா, இன்ச்சில் கொடுக்க போகிறேன்னா, எம்மில் கொடுக்க போகிறேன்னா, கொடுக்க போகிறேன்னா, இது நான் மேண்டட்ரியாக டிஃபைன் பண்ணணும். ஸோ என்னோடது டம்மி லிஸ்டிங்னால நான் டம்மி பேராமீட்டர்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். அண்ட் மீஷோவில் இந்த ட்ராப் டவுன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபஸ்ட்டு 0 மெட்ரிக்ஸ் வரும், அதுக்கப்புறம் எல்லாமே 1ஓட மெட்ரிக்ஸ் வரும். லைக் 100 கூட உங்களால் இங்கே பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஃபாலோட் பை 2ஓட மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா யூ வில் ஹாவ் 3. சப்போஸ் உங்களோட மெட்ரிக்ஸ் 9ஆக இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஸ்க்ரால் வெரி மச் லோ. எல்ஸ் இங்கே சர்ச் ஆப்ஷனில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பேக்கேஜிங் வெயிட்டை கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கிராம்ஸே நான் வந்து என்னோடய ப்ராடக்ட்டோட வெயிட் கிராம்ஸ், பட் ஸ்டில் நான் கேஜிஸில் மார்க் பண்ணுறேன். ஏன்னா 0.5 கேஜி அப்படின்றப்போ டிஃபால்ட்டாக இது ஒரு 500 கிராம் அப்படின்றது கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ ப்ராடக்ட்டோட பிரெத் பொறுத்த வரைக்கும் அகைன் நான் வந்து மெட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறேன். மெட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஃபர்தர் அதர் திங்ஸ் வந்துட்டு நான் மார்க்கன் பண்ண போகிறேன். ஏன்னா எப்போவுமே இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு ரிமெம்பர் ஆகும், லைக் நம்ம வந்து கரெக்டாக லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் ப்ராடக்டோட டீட்டெயிலை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, என்னோடய இந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது வந்து பர்பஸ் டைப் ஜென்ரல். ஸோ உங்களோட ப்ராடக்ட்க்கு எது வந்து பெட்டராக சூட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜ்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வால்யூம் வந்து லிட்டரில் இருக்கும், யூனிட் வந்து லிட்டரில் இருக்கும். அண்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து மேண்டட்ரியாக நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த கேஸில் நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் கம்மிங் டு த பேக்கர்ஸ், மேனுஃபேக்சர் அண்ட் இம்போர்ட்டர் டீட்டெயில். ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் ப்ராடக்ட் சைனாலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ நான் சைனா அப்படின்னு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சைனாவில் நான் எந்த மேனுஃபேக்சரர்கிட்ட வாங்குகிறேன், சைனாவோட மேனுஃபேக்சரர் நேமு, அதுக்கப்புறம் அவங்க அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் நம்பரு அண்ட் இமெயில் ஐடி, இந்த 4 டீட்டெயிலுமே நான் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சைனாவிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இம்போர்ட் பண்ணி கொண்டு வரும்போது சைனா இம்போர்ட்டரோட நேமு, அவங்க அட்ரெஸ்ஸு, அவங்க ஃபோன் நம்பரு, அவங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் இங்கே கொடுக்கணும் வித் கமா செப்பரேட்டர்ஸ். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பேக் ஆகி வருதா இல்லை பேக் நீங்கள் பண்ணுறீங்களா. சப்போஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட நேமு, அந்த பேக்கிங் பண்ணுறவங்களோட நேம். ஸோ அது ஒரு ஏஜென்ட் பண்ணாங்கன்னா ஏஜென்ட்டோட நேம், இல்லை நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட நேம். அதுக்கப்புறம் சப்போஸ் இது வந்து ஒரு மில்டன் பிராண்ட் அப்படின்னு நான் சும்மா மார்க் பண்ணுறேன். ஸோ மில்டன் பிராண்ட். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து இங்கே அந்த டீட்டெயில் மட்டும், அந்த ப்ராடக்ட்க்கு அப் டு 6000 கேரக்டர்ஸ் தான் என்னால் டிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டீட்டெயில் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் பற்றி நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சாலும் அப் டு 6000 கேரக்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் கேட்லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் டு வேலிடேட் இட். அண்ட் அதுக்கப்புறமா உங்கள் லிஸ்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைவ் ஆகிடும். அண்ட் மேக் ஷூர் நீங்கள் வந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணுறீங்கன்னு. இதில் வேரியஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். சப்போஸ் பை மிஸ்டேக் ஏதாச்சும் நீங்கள் ராங்கான ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் மைட் impose to have a negative impact on your listing. ஸோ ஒன்ஸ்க்கு ட்வைஸ் நீங்கள் ப்ராப்பராக வேலிடேட் பண்ணிவிட்டு சப்மிட் கேட்லாக் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லிஸ்டிங் வந்து லைவில் போயிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது query இருந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.